பிரித்தானியாவின் பிரிஸ்டல் பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை தேடி கை குண்டுடன் வந்த முன்னாள் கணவனிடமிருந்து தனது பிள்ளையின் உயிரை காப்பாற்ற தாய் குண்டுவெடிப்பில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பிரிஸ்டல் நகரில் உள்ள ஸ்டான்கோட் வீதியில் இந்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 35 வயதான ஜோன் ஷா எனும் அழகு கலை நிபுணரே இதில் கொல்லப்பட்டவராவார். இவரது முன்னாள் கணவனான 41 வயதுடைய ரயன் கெல்லி என்பவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கைக்குண்டுடன் ஜானின் வீட்டிற்கு வந்துள்ளார். முன்னாள் கணவன் கையில் குண்டுடன் கோபமாக வாசலில் நிற்பதைக் கண்ட ஜான் ஆபத்தை உணர்ந்து உடனடியாக தனது பிள்ளையை வீட்டின் பின்னால் உள்ள ட்ரம்போலின் பகுதிக்கு சென்று விளையாடுமாறு கூறியுள்ளார். குண்டு வெடிக்கும் தூரத்திலிருந்து பிள்ளையை அப்புறப்படுத்திய சில நிமிடங்களிலேயே வீட்டின் வாசலில் குண்டு வெடித்துள்ளது. இதில் ஜான் மற்றும் தாக்குதல் நடத்திய ரயன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில், அதிகாலை 6:30 மணியளவில் மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அந்த நபர் ஜானை துன்புறுத்தி வந்ததாகவும் அவரிடமிருந்து தப்பிக்கவே ஜான் தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்து தங்கியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இது ஒரு தற்கொலை தாக்குதல் போன்ற திட்டமிட்ட கொலை என சந்தேகிக்கப்படுகின்றது. குண்டுவெடிப்பை தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த 70க்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தனது இன்னுயிரை தியாகம் செய்து பிள்ளையை காப்பாற்றிய இந்த தாயின் செயல் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.